நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே குள்ளி வாய்ப்பாம்பினால் கடிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு முரண்பாடாய் பேசி பாம்பினால் கடிப்பட்டு பலவிதமான மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். மோசே பதறுகிறார், ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். ஆண்டவரை இரக்கம் கொண்டு நீ ஒரு வெண்கல பாம்பை செய்து கோலில் உயர்த்தி பிடித்து அதை உயர்த்தி பிடி. வெண்கல பாம்பு ஒன்று செய்து அதை கோலில் மாட்டி அதை உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிற யாவரும் பிழைத்துக் கொள்வார்கள் சொன்னால் அது பழைய ஏற்பாடு. பாம்பினால் கடிப்பட்டார்கள். அந்த பாம்பு உடலுக்கு விஷமாய் மாறியது. அது மரணத்தை தந்து அந்த மரணத்திலிருந்து தப்பி வைப்பதற்காக கடவுள் இந்த காரியத்தை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குரிய புதிய இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கு ஒரு கோல் இருக்கிறது, அதுதான் சிலுவை. சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் நோய்களுக்காக, என் அவமானத்துக்காக, என்னுடைய நிர்வாணத்திற்காக, என்னுடைய மரணத்துக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி விசுவசித்து நம்பி அவரை நோக்கி பார்க்கின்றபோது நான் பிழைத்துக் கொள்கிறேன். அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். திருப்பாடல் 34:5 வாசிக்கிறோம். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாற்றீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவையில் இருக்கிற இயேசுவை, நற்கரில் இருக்கிற இயேசுவின் பிரசனத்தை, இறை வார்த்தையில் இருக்கிற இயேசுவின் வல்லமை, நமக்குள்ளே சூழ்ந்திருக்கிற இயேசுடைய மகிமையை நாம் நோக்கி பார்ப்போம், பிழைப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். அவனை வெட்கப்படுத்தி நாம் மகிமைக்குரியவராய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.